நெல்லையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின்படி பள்ளிக்கூடம் வரும் மாணவர்களின் பைகள் சோதனையிட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவன் தனது புத்தக பைக்குள் அரிவாள் ஒன்றை மறைத்து வைத்து எடுத்து வந்து சக மாணவனை குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளின் பைகளை சோதனையிட்ட பிறகே பள்ளி வளாகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மெட்ரிக் பள்ளிகள் என அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் நேற்று ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் நேற்று நடைபெற்றது. அதாவது பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள், அதாவது 2 சக மாணவர்கள் ஒரே பள்ளியில் படிக்கிறாங்க. ஏதோ ஒரு பென்சில் தரலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கூறி ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை கத்தியால் தாக்கியதாக நேற்று ஒரு பரபரப்பான ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் மற்றும் செய்தித்தாளில் வெளிவந்தது. இது ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக நேற்று பார்க்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரி உள்ள சூழ்நிலை இப்போ கிடையாது. நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில்னா பார்த்தீங்கன்னா எங்களோட டீச்சர்ஸ்னால் நாங்கள் தவறு பண்ணோம் அப்படின்னா எங்களை அடித்து திருத்துவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனை திட்டுனா கூட அந்த பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்களை திரும்ப அடுத்த நாள் திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் மாணவர்களை சரியான முறையில் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய சமூக வலைதளங்கள் இந்த மாதிரியான நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க. சாதி சம்மந்தப்பட்ட நிறையா பதிவுகள் அதிகமாக வருது. இதனால் இந்த சிறு வயதிலே இந்த குழந்தைகள் அந்த மாதிரியான ஒரு சமூக வலைதளத்தை பார்த்து இந்த மாதிரி தவறான ஒரு பாதைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவிட்டு வருது. நேற்று நடந்த இந்த சம்பவம் உண்மையிலே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு 8ஆம் வகுப்புலேயே இந்த மாணவர்களுக்கு ஒரு கத்தி ஒரு அருவாளை தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதனால் அரசு இதில் ஒரு கவனம் செலுத்தணும். பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே நிறைய இது சம்மந்தப்பட்ட மாணவர்கள், இப்போ நாங்குநேரியில் சின்னத்துறைங்கிற மாணவர் இப்போ தாக்கப்பட்டார். அப்புறம் நம்ம சிறுவைகுண்டத்தில் கபடி விளையாடும்போது ஒரு மாணவர்கள் தாக்கப்பட்டார். இந்த மாதிரி தொடர்ந்து மாணவர்கள் இந்த மாதிரியான தாக்கப்படுறாங்க. இதில் அரசு தனி கவனம் செலுத்தி அவங்களுக்கு இது போன்ற எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.